மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் தரம் 10 மாணவர்களுக்கு கணித பாடத்தின் தவணை 3 ஆகிய 26வது அலகில் உள்ள வட்டத்தின் நான்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த வட்டத்தின் நான்கள் என்னும் பகுதி கேத்திர கணிதத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது வட்டங்கள் தொடர்பாக காபோத சாதாரண தர பரீட்சை வினாத்தாளில் பகுதி 2ல் 10 வினாக்களும், இந்த வட்டத்தின் நான்கள் 2 புள்ளிகளை கொண்ட பகுதி ஒன்றில் உள்ள ஒரு வினாவாகவும் 12 வினாக்களை கொண்ட வினாபத்திரத்தில் அமைய இருக்கிறது. ஆகவே மிகவும் முக்கியமான பகுதியாக இந்த வட்டத்தின் நான்கள் என்னும் பகுதி இருக்கிறது. ஆகவே கேத்திர கணிதத்தை மாணவர்கள் செய்யும்போது முழுமையான தேற்றமும் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் கேத்திர கணிதம் தொடர்பான வினாக்களுக்கு விடியளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் நாங்கள் வட்டத்தின் நான்கள் என்னும் பகுதியில் இருக்கிற முதலாவது பார்க்க போகிறோம் தேர்ச்சி 24. வட்டங்கள் தொடர்பான கேத்திர கணித எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கும் தர்க்க ரீதியாக சிந்திப்பர். வட்டங்கள் தொடர்பான கேத்திர கணித எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு முடிவுகளை எடுப்பதற்கு தர்க்க ரீதியாக சிந்திப்பர். இந்த தேர்ச்சி மட்டம் 24.1 வட்டம் ஒன்றின் நாணுக்கும் மையத்துக்கும் இடையிலான தொடர்புகளை காட்டும் தேற்றங்களை இனங்கண்டு உபயோகிப்பர். இந்த தேர்ச்சி மட்டம் 24.1க்குரிய கற்றல் பேறுகளாக முதலாவது கற்றல் பேறாக நாங்கள் பார்க்க இருக்கிறது, வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை அறிவர். அதாவது வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை அறிவர். அதாவது இரண்டாவது தேர்ச்சி மட்டத்துக்குரிய கற்றல் பேறு, வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை வாய்ப்பு பார்ப்பர். வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை வாய்ப்பு பார்ப்பர். மூன்றாவது கற்றல் பேறாக வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை பயன்படுத்தி கணிப்புகளில் ஈடுபடுவர். நான்காவது கற்றல் பேரை நாங்கள் பார்க்க இருக்கிறோம், வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை பயன்படுத்தி ஏரிகளை நிறுவுவர். அதாவது வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை பயன்படுத்தி ஏரிகளை நிறுவுவர். ஐந்தாவது கற்றல் பேறாக வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை ஒழுங்காக நிறுவுவர். வட்டம் ஒன்றின் நாணின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை ஒழுங்காக நிறுவுவர். இப்போ நாங்கள் இந்த வட்டம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தரம் 6லிருந்து இந்த வட்டம் என்னும் பகுதியை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வட்டம் என்றால் என்ன என்றதை முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் ஒரு புள்ளியின் ஒழுக்கு வட்டம் என அழைக்கப்படும். அதாவது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு வட்டமாகும். அந்நிலையான புள்ளி மையம் என அழைக்கப்படும். மாறா தூரம் ஆரே ஆகும். அதாவது ஒரு நிலையான புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு வட்டம் என அழைக்கப்படும். அந்த நிலையான புள்ளி மையம் எனவும் மாறா தூரம் ஆரே எனவும் அழைக்கப்படும். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறோம், இதில் ஓ என்பது நிலையான புள்ளி, அதாவது பி என்ற புள்ளி மாறா தூரத்தில் அசையுது. ஆகவே இந்த பியின் ஒழுக்கு வட்டமாக இருக்கு. இந்த ஓ மையம் என்று சொல்லுவோம். இந்த ஓபியை நாங்கள் ஆரே என்று அழைப்போம். அப்போ ஓ மையமாக இருக்கும், ஓபி ஆரையாக இருக்கும். அப்போ ஓவை மையமாக கொண்டு ஓபி என்ற தூரத்தை ஆரையாக கொண்டு வட்டம் வரைஞ்சிருக்கிறோம். அதாவது ஓ மையம் அந்நிலையான புள்ளி மையமாகவும் ஓபி என்பது ஆரையாகவும் அழைக்கப்படும். நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பகுதிக்கு வருவோம். நான், அதாவது வட்டத்தின் நான் என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். அப்போ நான் என்பது வட்டம் ஒன்றின் மீது அமைந்த இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டம் நான் என அழைக்கப்படும். அதாவது வட்டத்தில் உள்ள 2 புள்ளிகளை இணைக்கிற நேர்கோட்டு துண்டத்துக்கு வழங்கப்படுற பேர் தான் நானாக இருக்கும். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம். இது ஒரு வட்டம். வட்டத்தில் 2 புள்ளி எடுக்கிறேன். முதலாவது புள்ளியை நான் பார்க்குறேன், ஏ என்று வைக்கிறேன். ரெண்டாவது புள்ளியை நான் எடுக்கிறேன், அதை பி என்று வைக்கிறேன். இந்த 2 புள்ளிகளையும் ஒரு நேர்கோட்டு துண்டத்தால் இணைக்கிறேன். இந்த நேர்கோட்டு துண்டத்துக்கு வழங்கப்படுற பேர் தான் என்னவாக இருக்கும்? நானாக இருக்கும். ஏபி என்பது நான். அப்போ ஒரு வட்டத்துக்கு எத்தனை நான் வரையலாம் என்றால் நாங்கள் விரும்பின அளவு வரைஞ்சு கொண்டு போகலாம். அப்போ வட்டத்துக்கு நான், அதாவது வட்டத்தில் உள்ள புள்ளிகளை
வட்டத்தின் மீது அமைந்த இரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டம் நான் என அழைக்கப்படும். இந்த நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நான் தொடர்பான தேற்றத்தை பார்ப்போம். இதில் இருக்கிற இந்த வட்ட நான் தொடர்பான முதலாவது தேற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தேற்றத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் வட்டமொன்றின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும். வட்டமொன்றின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும். இந்த தேற்றம் மிக முக்கியமானது. இது 2019ஆம் ஆண்டு காப்போத சாதாரண தர வினாத்தாளில் இந்த தேற்றத்தை இடைவெளி விட்டு நிரப்புக என்ற ஒரு பகுதி வந்திருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக அதையும் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே தேற்றம் என்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமாக அமைகிறது. அதை நாங்கள் மிகவும் முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும். இந்த கணித ரீதியான சொற்பிரயோகங்களை, அதாவது வட்டமொன்றின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாகும். இப்போ இதை நாங்கள் ஒரு படத்தில் பார்ப்போம். இது ஒரு வட்டமாக இருக்கு. இந்த வட்டத்தில் ஒரு நான் மையம் ஓ என்று வைக்கிறேன். இதில் நான் ஒரு நான் ஒன்று வரைய போகிறேன். ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளி ரெண்டையும் இணைக்கிறேன். இந்த இணைக்கிற கோடு தான் நானாக இருக்கும். இந்த நானுக்கு மையத்தில், அதாவது நானின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாக இருக்கும். அப்போ நானின் நடுப்புள்ளி ஆவே சமனென்று காட்டியிருக்கிறேன். அப்போ ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ், ஆவே மையத்தையும் எக்ஸையும் இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திரும்ப ஒருக்கா பார்ப்போம். ஒரு வட்டமொன்றின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்து. அப்போ வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளி ஏபி என்று வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிற கோட்டு துண்டம் நான் ஆகும். அப்போ நான் ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ், இந்த சமனென்று மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸோட இந்த மையத்தை இணைக்கிற கோடு அந்த நாணுக்கு செங்குத்தாகும். தேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆகவே அதாவது நீங்கள் கேத்திர கணித வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டுமாக இருந்தால் சகல தேற்றங்களும் பூரணமாக விளங்கி இருக்கணும். தேற்றங்களில் இருக்கிற சொற்பிரயோகம், அதை பிரயோகிக்கிற தன்மை முழுமையாக இருந்தால் மட்டும்தான் கேத்திர கணித ரீதியான கணக்குகளுக்கு நீங்கள் இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு தேற்றம் தெரியாவிட்டால் கூட அந்த கணக்கை நாங்கள் முழுமையாக செய்கிறது கடினமாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் கேத்திர கணித ரீதியான கணக்குகளை நீங்கள் செய்கிறதுக்கு முழுமையான தேற்றம், அந்த தேற்றத்தின் சொற்பிரயோகம், தேற்றத்தை பிரயோகிக்கிற தன்மை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதில் நாங்கள் பார்ப்போம். AX = XB ஆயின், இந்த உருவில் AX = XB ஆயின் உடனே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் OX செங்குத்து AB ஆக இருக்கும். OX என்பது ABக்கு செங்குத்து. அதாவது மீண்டும் ஒருக்கா பார்ப்போம். வட்டமொன்றின் நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நாணுக்கு செங்குத்தாக இருக்கும். நாங்கள் இந்த தேற்றத்தை எவ்வாறு நிறுவலாம் என்று பார்ப்போம். இதில் தரப்பட்டிருக்கு ஓவை மையமாக உடைய ஒரு வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. ஏபி நான், அதாவது நடுப்புள்ளி எக்ஸ் என்று குறிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு நிறுவல்கள் செய்யும் போது மிக முக்கியமானது படம், மிக முக்கியமானது. படத்தில் தரவுகள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அந்த படத்தை பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து அந்த படத்தில் நாங்கள் சில கட்டமைப்பு ரீதியாகத்தான் நாங்கள் நிறுவலை செய்வோம். அப்போ நாங்கள் முதலாவது எழுத வேண்டியது இந்த தரவு என்றது அந்த தேற்றத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் சுருக்கமாக எழுதுகிற முறையை தான் நாங்கள் சொல்லுவோம் தரவு. ஆகவே இதில் நான் முதலாவது எழுத போகிறது தரவு. அப்போ இந்த தரவில் என்ன எழுதலாம் என்று பார்த்தமாக இருந்தால், ஒரு ஓவை மையமாக உடைய, அதாவது ஏபி என்பது ஓவை மையமாக உடைய ஒரு வட்டம் ஒன்றின் நான் ஆகும். அந்த ஏபியின் நானின் நடுப்புள்ளி எக்ஸ், ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் இவ்வளவும் கணக்கில், அதாவது தேற்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள், முக்கியமான விடயங்கள். அதை நான் தரவு என்ற எழுதிக்கிறேன். ஏபி என்பது ஓவை மையமாக கொண்ட வட்டம் ஒன்றின் நான் ஆகும். ஏபியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும். இப்போ நாங்கள் ரெண்டாவது எழுத வேண்டியது நிறுவ வேண்டியது என்ன நிறுவ வேணும். ஆகவே நாங்கள் நிறுவ வேண்டியது OX ஆனது ஏபிக்கு செங்குத்து என்று காட்டணும். அதாவது OX ஆனது ஏபிக்கு செங்குத்து ஆகும் என்று காட்டணும். இப்போ நாங்கள் அமைப்பு ஒன்று இதில் செய்ய போகிறோம். அமைப்பை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், OAயையும் OBயையும் இணைக்க போகிறோம். அதாவது வட்டத்தின் மையத்தையும் A என்ற புள்ளியையும், அதே போல் வட்டத்தின் மையத்தையும் B என்ற புள்ளியையும் நான் இணைக்க போகிறேன். அதாவது OA OBயை இணைக்க. இப்போ நாங்கள் வருவோம். அப்போ தரவு எழுதிட்டோம், நிறுவ வேண்டியது எழுதிட்டோம், அமைப்பு எழுதிட்டோம். இனி நாங்கள் பார்க்க போகிறது இந்த நிறுவல். அப்போ நிறுவலுக்கு வரப்போகிறோம். அப்போ நிறுவலில் நான் எவ்வாறு செய்யலாமெண்டா, முதலாவது நான் பார்க்க போகிறேன்
இந்த OAX என்ற முக்கோணியையும் OBX என்ற முக்கோணியையும் ரெண்டையும் எடுக்க போகிறேன். அப்போ இந்த நிறுவல்ல மிக முக்கியமானது, நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீர்கள் முதலாம் தவணையில் முக்கோணிகளின் ஒருங்கிசைவு படிச்சிருக்கிறோம். அப்போ முக்கோணிகளின் ஒருங்கிசைவுக்கு 4 சந்தர்ப்பம் இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் விரிவாக பார்த்துருக்கீங்க. நான் மேலாளருக்காக சொல்கிறேன். பக்கம் பக்கம் பக்கம், பக்கங்கோணம் பக்கம், கோணங்கோணம் ஒத்த பக்கம், செம்பக்கம் பக்கம் என்ற 4 நிபந்தனையில் ஒருங்கிசைது. அப்போ ஒருங்கிசைவு தொடர்பாக நீங்கள் அந்த ஒருங்கிசைவு பாடத்தில் படிச்சிருப்பீங்க. நான் இதில் மேலதிகமாக சொல்லல. ஒருங்கிசைகிற முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்கும். ஒத்த உறுப்புகள் எப்படி பார்ப்பீங்கள்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாக இருக்கும். அதே போல மாறி நாங்கள் சொல்லலாம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்களும் சமனாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் 2 முக்கோணியின் ஒத்த உறுப்புகள் என்று சொல்லுவோம். அப்போ இந்த முக்கோணி OAX OBX ஆகிய முக்கோணிகளில் நான் என்னென்ன தரவு இருக்குன்னு பார்க்க போகிறேன். அப்போ 2 முக்கோணிகளுக்கும் எங்களுக்கு சமனாக இருக்க வேண்டியது. அப்போ AX = XB என்று தந்திருக்கு. காரணம், நான் அதுக்குரிய காரணங்கள் அடைப்புக்கு எழுதப்பட வேணும். நீங்கள் தரவெண்டு படத்தில் தந்திருக்கபடியாக நான் தரவெண்டு போடுறேன் ஏபின், அல்லது நீங்கள் போடலாம் எக்ஸ் ஆனது ஏபியின் நடுப்புள்ளி என்று கூட போடலாம். ஆகவே AX = XB ஆக இருக்கும். தேற்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நான் தரவெண்டு போடுறேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் OA = OB. அதாவது வட்டத்தை பொறுத்த மட்டில் 2 ஆரைகளின் ஒரு வட்டத்தின் ஆரைகள் சமநிலமுடையதாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்போ OAயும் OBயும் சமனாக இருக்கும். காரணம் என்னென்றா வட்டத்தின் ஆரைகள் சமன். அடுத்தது நாம் வரப்போகிற என்னென்றா OX = OX ஆக இருக்கு. 2 முக்கோணிக்கும் எங்களுக்கு இந்த OAXக்கும் OBX என்ற முக்கோணிக்கும் OX பொது பக்கமாக இருக்கு. ஆகவே எங்களுக்கு 3 நிபந்தனை வந்துட்டது பொது பக்கம். ஆகவே நாங்கள் சொல்லலாம் முக்கோணி OAXம் OBXம் ஒருங்கிசையும். ஆகவே என்ன நிபந்தனை? முக்கோணி OAX ஒருங்கிசைவுக்குரிய குறியீடு ஏற்கனவே படிச்சிருக்கிறீர்கள். ஒருங்கிசைவு OBX, காரணம் பக்கம் 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 என்ற நிபந்தனையில் ஒருங்கிசைது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருங்கிசைவான முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்கும். 2 முக்கோணிகள் ஒருங்கிசைதண்டா அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமனாக இருக்கும். அந்த ஒத்த உறுப்புன்றது என்ன? சமனான பக்கங்கள். 2 முக்கோணியிலையும் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களை நாங்கள் சொல்லுவோம் ஒத்த கோணங்கள் என்று. அவ்வாறே மறுதலையாக நாங்கள் சொல்லலாம் சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்களும் சமனாக இருக்கும். காரணம் ஒத்த பக்கங்கள். 2 பரப்பளவும் சமனாக இருக்கும். எங்களுக்கு அந்த பரப்பளவு இப்போ தேவையில்லை. நாங்கள் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்க போகிறோம். OXA என்ற கோணமும் OXB என்ற கோணமும் சமனாக இருக்கு. காரணம் முக்கோணிகள் ஒருங்கிசைவதால் ஒத்த உறுப்புகள் சமன். அப்போ நான் இப்போ நிறுவிட்டேன். இந்த 2 கோணமும் சமன் என்று காட்டிட்டேன். எவ்வாறு காட்டிக்கிறேன்? ஒருங்கிசைவென்றதை நிறுவி அதனூடாக நான் OXAயும் OXBயும் சமன் என்று காட்டிக்கிறேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த OXA சக OXB என்றது ஒரு நேர்ரோட்டில் இருக்கிற அடுத்துள்ள கோணங்கள். ஆகவே நேர்ரோட்டில் அடுத்துள்ள கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை என்று நாங்கள் முதலாவது தேற்றத்தில் படிச்சிருக்கிறோம். ஒரு நேர்ரோட்டில் இருக்கிற அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே OXA சக OXB சமன் 180 பாகை. ஆகவே நான் இதில் பார்க்குறேன் OXA சக OXB சமன் 180 பாகை. நேர்ரோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆனால் நான் முதல் நிறுவி இருக்கிறேன் OXA சமன் OXB. ஆகவே நான் இதில் கொண்டு வந்து OXBக்கு பதிலாக OXA போடுறேன். அப்போ OXBக்கு பதிலாக OXA போடுறேன். அப்போ 2 OXA சமன் 180 பாகை. 2 பக்கமும் நான் 2ஆல் வகுக்கிற போது OXA சமன் 90 பாகை. அப்போ 90 பாகையாக இருக்கிற காரணத்தால் நான் உடனே சொல்லலாம் OX ஆனது ABக்கு செங்குத்தாகும். OX ஆனது ABக்கு செங்குத்தாகும். அப்போ இப்போ நாங்கள் தேற்றம் நிறுவிட்டோம். அதாவது ஒரு நானொன்றின் நடுப்புள்ளிய மையத்துடன் இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும் என்ற தேற்றத்தை நாங்கள் முழுமையாக நிறுவியிருக்கிறோம். நிறுவல்ல மிக முக்கியமானது அடைப்புக்குரிய நாங்கள் என்னென்ன காரணம் என்று எழுதப்பட வேண்டும். இந்த நிறுவலை வச்சுக்கொண்டு இந்த தேற்றத்தை பயன்படுத்தி நாங்கள் சில கணக்குகளை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்க இருக்கிறோம். ஆகவே முதலாவது கணக்குக்கு வருவோம். சில கணித்தல்களை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த கணித்தல்களினூடாகத்தான் உங்களுக்கு தேற்றங்கள் ஞாபகத்துக்கு வரும். தேற்றங்களை பிரயோகிக்கிற தன்மை வரும். அப்போ நாங்கள் முதலாவது பார்க்க இருக்கிறோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவிலும் தரப்பட்டுள்ள தரவுகளின்படி எக்ஸின் பெருமானத்தை காண்க என்று சொல்லியிருக்கு. அப்போ நான் முதலாவது படத்தை பார்க்குறேன். இதில் ஓவ மையமாக உடைய வட்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இதில் நடுப்புள்ளி தரவுகள் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 2 பக்கமும் சமன் என தரப்பட்டிருக்கு.
ஆகவே நாங்கள் இப்போ எக்ஸை காணணும். அப்போ தேற்றம் தெரியும், நானின் நடுப்புள்ளியை மையத்தை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து என்று தெரியும். ஆகவே இது 90 பாகை. அடுத்தது இந்த முக்கோணி ஏபிசியை நான் கருதுகிற போது இதில் 2 பக்கங்கள் சமனாக இருக்கு. ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இது எக்ஸ் என்றா இது எக்ஸ். அடுத்தது நான் பார்க்கிறேன், இது ஒரு முக்கோணி. இந்த முக்கோணியின் ஆக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நான் எழுதுகிறேன் எக்ஸாக 90 சமன் 180 பாகை. காரணம் முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 2x ஆக 90 சமன் 180. 2 பக்கமும் நான் 90 பாகையை கழிக்கிறேன். ஆகவே 2x சமன் 180 90 கழிச்சா 90. ஆகவே எக்ஸை காண்றேன், 2 பக்கமும் 2ஆல் பிரிக்கிறேன், 90 2ஆல் பிரிக்கிறேன். ஆகவே எக்ஸின் பிரமாணம் 45 பாகையாக இருக்கும். 45 பாகை. ஆகவே நான் இந்த தேற்றத்தை இந்த கணக்கில் பிரயோகிச்சுக்கிறேன். ஆகவே நாங்கள் இதில் பார்ப்போம். OAC என்ற கோணம் சக ACO என்ற கோணம் சக AOC சமன் 180 பாகை. காரணம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆனால் எங்களுக்கு தெரியும் OCA 90 பாகை. காரணம் வட்டத்தின் மையத்தையும் நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும். அதாவது வட்ட நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும். அடுத்தது பார்க்க போறேன், AOC என்ற கோணம் சமன் OAC சமன் எக்ஸ். எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. அவை ரெண்டும் சமன் எக்ஸ். காரணம் ஒரு முக்கோணியில 2 பக்கங்கள் சமன் என்றா சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். ஏசியும் ஓசியும் சமன் என்று படத்தில் தரப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 2 கோணத்தை நான் எக்ஸ் என்று இருக்கிறேன். ஆகவே இப்போ கொண்டு வந்து நான் இந்த படத்தில் பார்க்க போறேன். OAC இந்த பெருமானம் எக்ஸ் ஆக இருக்கு. அதே போல ACOவை நான் மார்க் பண்றேன், அது இந்த பெருமானம் 90 இருக்கு, எக்ஸ் ஆக இருக்கு. ஆகவே எக்ஸ் ஆக 90 சமன் 180 பாகை. 2 பக்கமும் இது ஒரு சாதாரணமாக ஒரு எளிய சமன்பாடு மாதிரி. 2 பக்கமும் நான் 90 கழிக்கிறேன். ஆகவே 2x சமன் 90. 2 பக்கமும் நான் 2ஆல் வகுக்கிறேன். ஆகவே எக்ஸின் பெருமானம் 45 பாகை. ஆகவே முதலாவது கணக்கில் நாங்கள் பார்க்கிறது எக்ஸின் பெருமானம் 45 பாகையாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு போவோம். இந்த கணக்கில் கேட்டிருக்கப்பட்ட கேள்வி வந்து எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லி இருக்கு. படத்தில் தரவுகள் தரப்பட்டிருக்கு. இது நான் பார்த்த உடனே எங்களுக்கு விளங்கி இருக்கும். PQ என்றது நான், அந்த நானின் நடுப்புள்ளி தரப்பட்டிருக்கு, மார்க் பண்ணப்பட்டிருக்கு, 2 சமன் என்று வந்திருக்கு. எங்களுக்கு எக்ஸின் பெருமதி கேட்டிருக்கு. இது ஏற்கனவே 55 பாகை என்று தரப்பட்டிருக்கு. அப்ப இது 55 பாகை என்று வந்திருக்கு, இது 2ம் சமன் என்று வந்திருக்கு. இந்த கோணம் எக்ஸ். இந்த எக்ஸை நாங்கள் காணணும். அப்ப இதை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்று நாங்கள் பார்ப்போம். ஆகவே நான் முதலாவது எழுதுறேன், இந்த முக்கோணி எழுதுறேன். எந்த முக்கோணி? OPS என்ற முக்கோணியை எடுக்கிறேன். OPS என்ற முக்கோணியை எடுக்கிறேன். அதில் OPS சக OSP சக POS, அதாவது நான் எடுக்கிற முக்கோணி இந்த முக்கோணியில 3 கோணங்களையும் கருதுறேன். ஆகவே இந்த கோணம் சக இந்த கோணம் சக இந்த கோணம். ஆகவே 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நான் அதை போட்டுக்கிறேன். 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. காரணம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையாக இருக்கு. அடுத்தது நான் எழுதலாம். நான் இதில் பார்க்கிற போது OSP அதாவது OSP என்ற கோணம் சமன் OPS ஆக இருக்கு. அப்ப 2ம் சமன். இது 55 பாகை, இது 55 பாகை. காரணத்தை நாங்கள் பார்ப்போம். இது 55 பாகை என்றா இது 55 பாகை. காரணம் இந்த 2 பக்கமும் சமனாயிருக்கு. OPயும் OSம் சமன். என்ன காரணம் OPயும் OSம் சமனாயிருக்கு? வட்டத்தின் ஆரைகள். வட்டம் என்ற உடனே எங்களுக்கு மைண்டுக்கு வந்துடும், ஆரைகள் 2ம் சமன். ஆகவே நான் அதை போடுறேன். OP சமன் OS வட்டத்தின் ஆரைகள். ஆகவே நான் இதில் உணர்ந்து பிரதியிடுறேன். 55 பாகை சக OPSக்கு பல 55 பாகை, OSPக்கு பல 55 பாகை, சக POS சமன் 180 பாகை. மேலே உள்ள சுத்தத்தை பிரதியிடுறேன். ஆகவே இதில் நான் POS காண போறேன். 55 110 பாகை. 2 பக்கமும் 110 பாகை நான் கழிக்கிறேன். ஆகவே POS இந்த பெருமானம் 180 110 கழிக்கிற போது 70 பாகை. இது கேள்வி அல்ல. கேள்வி எங்களுக்கு எக்ஸை காண வேண்டியது. அப்ப நாங்கள் கண்டு இருக்கிறது வந்து
இந்த பிஓஎஸ் தான் நான் கண்டிருக்கிறேன் 70 பாக கண்டிருக்கிறேன். எங்களுக்கு எக்ஸ் கேட்டிருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த முக்கோணிக்கு வரப்போகிறோம். அடுத்த முக்கோணியை நாங்கள் பார்க்குறோம். இதை டி என்று வைக்கிறோம். அப்போ நான் இதில் என்ன செய்கிறேன், இந்த முக்கோணியை நாங்கள் பார்க்குற போது, அதாவது ஓபிடி என்ற முக்கோணியை நாங்கள் இப்போ கருத போகிறோம். அப்போ இது வந்து ஏற்கனவே கண்டிருக்கிறோம், மேலே கண்டிருக்கிறேன் பிஓஎஸ் 70 பாகை என்று கண்டிருக்கிறேன். இது வட்டத்தின் மையத்தையும் நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து என்றதை தேற்றத்தில் பார்த்திருக்கிறோம். ஆகவே முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதற்கு கூடாக நாங்கள் எக்ஸை காணக்கூடியதாக இருக்கு. இப்போ நான் பார்க்க போறேன் ஓபிடி சக ஓடிபி சக பிஓடி சமன் 180 பாகை. காரணம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் பிடிஓ. இந்த பிடிஓ என்ற கோணம் 90 பாகை. காரணம் வந்து தெரியும், தேற்றம். வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் பிஓஎஸ் என்ற பெருமானம். மேலே கண்டிருக்கிறேன் 70 பாகை என்று மேலே குறிக்கப்பட்டு கண்டிருக்கிறோம், முதலாவது முக்கோணியில் கண்டிருக்கிறேன். ஆகவே பிஓஎஸ் சமன் 70 பாகை. ஆகவே இதை நான் கொண்டு வந்து இதில் பிரதியிடுவதன் மூலம் எக்ஸ் ஆக 70 சக 90 சமன் 180 பாகை. ஆகவே 70ஐயும் 90ஐயும் கூட்டுறேன் 160 பாகை. ரெண்டு பக்கமும் 160ஐ கழிப்பதன் மூலம் எக்ஸின் பிரமாணத்தை காணக்கூடியதாக இருக்கு. அப்போ 180லிருந்து 160 கழிக்கப்படும் போது 20 பாகை. ஆகவே எக்ஸின் பெருமானம் 20 பாகையாக இருக்கும். ஆகவே இந்த தேற்றத்தில் வட்ட நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்தை இணைக்கிற கோடு அந்நானுக்கு செங்குத்தன்றதை நாங்கள் இங்கே பிரயோகிச்சிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு வருவோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு உருவிலும் தரப்பட்டுள்ள தரவுகளின் படி எக்ஸின் பெருமானத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ இதில் தொடர்ச்சியாக இந்த தொடர்ச்சி கணக்கு எக்ஸின் பெருமதியை காண சொல்லியிருக்கு. இந்த உருவில் எக்ஸை காண சொல்லியிருக்கு. ஆகவே தரப்பட்ட விடயங்களை நாங்கள் முதல்ல அவதானிப்போம். இது ஏபி என்பது ஒரு நான். அந்த நானின் நடுப்புள்ளி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, எக்ஸ் என்று படத்தில் தரப்பட்டிருக்கு. அவ்வாறே பிசி என்றது நான், வட்டத்தில் உள்ள ரெண்டு புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு நான் என்று சொல்லுவோம். அப்போ இதுலேயும் ரெண்டும் சமன் என்று வந்திருக்கு நடுப்புள்ளி. இந்த கோணம் 110 பாகை என்று தரப்பட்டிருக்கு. இந்த கோணம் எக்ஸை நாங்கள் காண வேண்டும். நாங்கள் எவ்வாறு காணலாம்? இது ஒரு நாட்பக்கல், அதாவது இது மையமோ, அதாவது ஓஎக்ஸ் ஒய்பி என்பது ஒரு நாட்பக்கல். இந்த நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்போ நாங்கள் இப்போ தேற்றம் படிச்சிருக்கிறோம். ஒரு நானின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து படிச்சிருக்கிறோம். இது 90 பாகை. அதே போல இதுவும் நானின் நடுப்புள்ளி மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. ஆகவே இது 90 பாகை, இது 90 பாகை, இது 110 பாகை. ஆகவே நான் எக்ஸை காணக்கூடியதாக இருக்கும். நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை என்பதன் ஊடாக நான் எக்ஸை காணலாம். நாங்கள் இதை எவ்வாறு காண்றது என்று பார்ப்போம். அப்போ நான் முதலாவது பாவிக்கிறேன் ஓஎக்ஸ்பி என்ற கோணம் சக ஓஒய்பி என்ற கோணம் சக வையோ எக்ஸ்ஓஒய் என்ற கோணம் சக எக்ஸ்பிஒய் என்ற கோணம். இந்த 4 கோணத்தையும் கூட்ட எனக்கு கிடைக்குது 360 பாகை. காரணம் ஒரு நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆனால் எங்களுக்கு இதில் தெரியும் என்னென்றா ஓஎக்ஸ்பி சமன் 90 பாகை. அதே போல ஓஒய்பி சமன் 90 பாகை. நாங்கள் படிச்சிருக்கிறோம் தேற்றம். வட்ட நானொன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து ஆகும். இந்த தேற்றத்தை காரணமாக எழுதுகிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் எக்ஸோவை வந்து 110 பாகை கணக்கில் தரப்பட்டிருக்கு. நாங்கள் எக்ஸை காணணும். இதில் நாட்பக்கலின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 360 பாகையிலே இவ்வளத்தையும் நான் பிரதியிட போகிறேன். அப்போ ஓஎக்ஸ்பி 90 சக 90 சக 110 சக எக்ஸ் சமன் 360 பாகை. ஆகவே நாங்கள் 110ஐயும் 90ஐயும் கூட்டுவோம். 290 ரெண்டு பக்கமும் நான் கழிக்கிறேன், 290 கழிக்கிறேன். ஆகவே 360லேருந்து 290 கழிபடும் போது எங்களுக்கு தெரியும் 70 பாகை. ஆகவே எக்ஸின் பெருமானம் 70 பாகையாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு செல்வோம். இந்த உருவிலே எக்ஸின் பெருமதியை காண சொல்லி இருக்கு. இதில் ஒரு உருவம் தரப்பட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம். அப்போ இதில் மையமோ தரப்பட்டிருக்கு, இது நான் தந்திருக்கு, பிக்கு ஒரு நான், அவ்வாறே கியூஆரும் ஒரு நான். இதில் நடுப்புள்ளி என்று தரப்பட்டிருக்கு, இதுவும் நடுப்புள்ளி என தரப்பட்டிருக்கு. அதே போல இந்த நான் இந்த நடுப்புள்ளியும் தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு இதில் தரவுகளை நாங்கள் மார்க் பண்ணுற போது பிக்யூ நடுப்புள்ளி எக்ஸ்,
அப்போ ஓவையும் எக்ஸையும் இணைக்கிற கோடு, அதாவது வட்டத்தின் நானின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும். ஆகவே நடுப்புள்ளி எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. ஆகவே OX என்றது செங்குத்தாக இருக்கும் தேற்றம். அதே போல ஆர்கியூவின் நடுப்புள்ளி y என்று வந்திருக்கு. மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாக இருக்கும் 90 பாகை. இது ஏற்கனவே தரப்பட்டிருக்கு 60 பாகை. இந்த கோணம் எக்ஸை நாங்கள் காண வேணும். ஆகவே இதை பார்த்தோமேண்டா ஒரு நாட்பக்கல். அப்போ நாட்பக்கல்ல 4 கோணங்கள், 3 கோணம் எங்களுக்கு தெரியும். 4வது கோணத்தை நாங்கள் எப்படி காணலாம்? எக்ஸை காண்றது என்றால் சமன்பாடு அமைச்சு சமன்பாட்டு விதிமுறை மூலம் எளிய சமன்பாட்டு விதிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் எக்ஸை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதை பார்ப்போம். அப்போ நான் இதில் பார்க்குற போது OXQ என்ற கோணத்தை எடுக்கிறேன். OXQ என்ற கோணம். அதே போல OYQ என்ற கோணம், சக XOY என்ற கோணம், சக XQY என்ற கோணம் சமன் 360 பாகை. காரணம் ஒரு நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. ஆனால் எங்களுக்கு சிலது தெரியும் இதில். அதாவது OXQ வந்து 90 பாகை. காரணம் நாங்கள் பார்ப்போம், அடுத்தையும் பார்த்துட்டு பார்ப்போம். OYQவும் 90 பாகை. காரணம் வட்டம் ஒன்றின் மையத்திலிருந்து நானின் நடுப்புள்ளி இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாக இருக்கு. அப்போ நான் அந்த தேற்றத்தை சுருக்கமாக எழுதுகிறேன். வட்ட நானொன்றின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கும் கோடு அந்நானுக்கு செங்குத்தாகும். ஆனால் XQY என்றது எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 60 பாகை என தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் இதில் பிரதியிடுறேன். ஆகவே நான் போடுறேன் இதுக்கு பதிலாக 90 பாகை, OYQக்கு பதிலாக 90 பாகை, சக 60 பாகை, சக X சமன் 360 பாகை. இது ஒரு எளிய சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நாங்கள் தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெறுமதியை காணக்கூடியதாக இருக்கும். 90 180, 180 60 கூட்டுறன் 240 பாகை. ரெண்டு பக்கம் 240 கழிக்கிறேன். 360 240 கழிக்கும் போது எங்களுக்கு 120 பாகை கிடைக்குது. ஆகவே இதில் நாங்கள் நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 என்றதை பயன்படுத்திக்கிறோம். அடுத்தது வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளிய மையத்தினோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து என்றதையும் பயன்படுத்திக்கிறோம். AB BC என்பன ஓவை மையமாக கூடிய ஒரு வட்டத்தின் நான்கள் என்று சொல்லியிருக்கு. அதாவது இந்த AB என்றதும் BC என்பதும் ஓவை மையமாக கூடிய ஒரு வட்டத்தின் நான்களாகும். அந்த நான்களின் நடுப்புள்ளிகள் முறையே எக்ஸ் என்று வந்திருக்கு. இதில் குறிக்கப்பட்டிருக்கு எக்ஸ் என்று வந்திருக்கு. எக்ஸ் y ஆகும். அடுத்த நடுப்புள்ளி வந்திருக்கு y என்று. இப்ப வட்டத்தின் ஆரே 5 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கு. AB 8 சென்டிமீட்டர், BC 6 சென்டிமீட்டர் ஆயின் நாட்பக்கல் BXOYயின் சுற்றளவை காண்க. அப்ப எங்களுக்கு தெரியும் வட்டத்தின் நானொன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கூட அந்த நானுக்கு செங்குத்து. ஆகவே இது நடுப்புள்ளி என்றபடியா செங்குத்தாக இருக்கும். நான் வட்டத்தின் ஆரைய அதாவது BOவை அமைப்பு மூலம் இணைக்கிறேன். அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. அப்ப ஆரே அதாவது BOன்றது ஆரை தந்திருக்கு எங்களுக்கு 5 சென்டிமீட்டர் தந்திருக்கு. ஆகவே நான் இதில் போடலாம் 5 சென்டிமீட்டர். AB 8 சென்டிமீட்டர் என்றபடியா இது 4 சென்டிமீட்டராக இருக்கு நடுப்புள்ளி என்றபடியா. BC 6 சென்டிமீட்டர் நடுப்புள்ளி என்றபடியா இது 3 சென்டிமீட்டர். அப்ப எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பைதகரஸ் தொடர்பை நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருக்கும் முக்கோணி XOBக்கு. அப்ப பைதகரஸ் தொடர்பு செங்கோண முக்கோணியில 2 பக்கம் தெரியும். இது 5 என்று தெரியும், இது 4 என்று தெரியும். ஆகவே நான் OX காண்றேன் பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தி. அதே போல இதில் ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டிருக்கு. இது 3 என்று தரப்பட்டிருக்கு. இது வட்டத்தின் செம்பக்கம் 5. ஆகவே இதை காண்றேன் OYயை காணலாம் பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தி. ஆகவே எங்களுக்கு இது 4 சென்டிமீட்டர் இது தெரியும், இது 3 சென்டிமீட்டர் இது கணிப்போம். ஆகவே கூட்டுவதன் மூலம் இந்த நாட்பக்கல் BXOY என்ற சுற்றளவை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பார்க்கிற போது இந்த AB 8 சென்டிமீட்டர், ஆகவே நடுப்புள்ளி 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். BC 6 சென்டிமீட்டர், Y நடுப்புள்ளி என்றபடியா 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரே 5 சென்டிமீட்டர் என தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் முக்கோணி OXBக்கு OBXக்கு பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்துகிறேன். இதில் உங்களுக்கு செங்கோண முக்கோணி OB என்று தெரியும். ஆகவே OB வர்க்கம் சமன் பார்த்தோமே என்றா OX வர்க்கம் சக XB வர்க்கம். ஆகவே OB எங்களுக்கு தெரியும் 6 5 வர்க்கம் சமன் OX வர்க்கம் சக 4 வர்க்கம் 25 சக OX வர்க்கம் சமன் 16. ஆகவே நான் 16 2 பக்கமும் கழிக்கிறேன். ஆகவே OX வர்க்கம் சமன் எங்களுக்கு கிடைக்குது 9. ஆகவே OX என்பது வர்க்கமூலம் 9. வர்க்கமூலம் 9 என்ற பெருமானம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். இவ்வாறே மத்திய செங்கோண முக்கோணி OBYக்கு நான் பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்துகிறேன். ஆகவே அதிலேயும் செம்பக்கம் எங்களுக்கு OB வர்க்கம் சமன் OY வர்க்கம் சக BY வர்க்கம். ஆகவே 5 வர்க்கம் சமன்
ஓவை வர்க்கம் சக 3 வர்க்கம் 5 வர்க்கம் உங்களுக்கு தெரியும் 25 சமன் ஓவை வர்க்கம் சக 3 வர்க்கத்தின் பிரமாணம் 9 ஆக இருக்கும். 2 பக்கம் நான் 9 கழிப்பதன் மூலம் ஓவை வர்க்கம் சமன் 16 ஆக இருக்கும். ஆகவே ஓவை சமன் வர்க்கமூலம் 16 வர்க்கமூலம் 16 என்ற பெறுமதி 4 ஆக இருக்கும். ஆகவே நாங்கள் இதில் நாங்கள் பார்க்கிற போது இந்த நாட்பக்கல் OXBY என்ற சுற்றளவை காணணும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 4 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் 100 கணிச்சிருக்கிறோம். அப்போ 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். நாட்பக்கலின் 4 பக்கத்தையும் கூட்டுவதன் மூலம் அதன் சுற்றளவை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே 4 சக 4 சக 3 சக 3. ஆகவே நாங்கள் பார்த்த வேண்டாம் 14 சென்டிமீட்டராக இருக்கு. நாங்கள் தொடர்ச்சியாக அதில் பார்ப்போம் இருக்கா. ஆகவே 14 சென்டிமீட்டர் அந்த நாட்பக்கலின் சுற்றளவாக இருக்கு. நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். முக்கோணி PQRல் P, Q, R ஆகிய புள்ளிகள் ஓவை மையமாக உடைய வட்டத்தில் அமைந்துள்ளன. PQ, QR ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே A, B ஆகும். PQ 16 சென்டிமீட்டர், PQ 16 சென்டிமீட்டர், OA 6 சென்டிமீட்டர். QB எங்களுக்கு தரப்பட்டிருக்கு வர்க்கமூலம் 19 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. கேட்டது இந்த நான் QR என்ற நீளத்தை கேட்டிருக்கு. QR என்னும் பக்கத்தின் நீளத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ இதை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்றால் இதில் நான் ஒரு அமைப்பு ஒன்று செய்வோம். அதுக்கு முதல் பார்ப்போம். வட்டத்தின் மையத்தை நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு உடனே தெரியும், அந்த நானுக்கு செங்குத்து என்று தெரியும். அவை நான் ஆரே எங்களுக்கு தெரியும் தரப்பட்டிருக்கு. ஆரே நாங்கள் காண வேண்டும். ஆகவே நான் என்ன செய்கிறேன், இந்த OQவை இணைக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், 16 நடுப்புள்ளி ஆவி 8 சென்டிமீட்டர். இது ஒரு செங்கோண முக்கோணி. பைதகரஸோட பயன்படுத்தி OQவை நான் இப்போ காணுவோம். பைதகரஸ் தொடர்பும் உள்ள ஏற்கனவே அடுத்தது வருவோம். அடுத்தது நான் QR நான். அப்போ நான் இந்த நடுப்புள்ளியை மையத்தோட இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து படிச்சிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இப்போ OQ முதலாவது பைதகரஸோட இருந்து கண்டுடுவோம். OB எங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 19. அதன் மூலம் நாங்கள் QBயை காணலாம். QB என்பது QR என்ற நடுப்புள்ளி. ஆகவே இதை கண்டு இதை 2ஆல் பெருக்குவதன் மூலம் QR என்ற நீளத்தை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதை பார்ப்போம், அவதானிப்போம். அப்போ A என்பது இந்த PQ என்ற நடுப்புள்ளி. அப்போ 16 என்ற நடுப்புள்ளி 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். ஆகவே நான் இதில் போடுறேன் முக்கோணி OAQவுக்கு பைதகரஸோட பயன்படுத்துகிறேன். இதில் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், அதாவது PQவும் OAயும் செங்குத்து. காரணம் நான் இந்த நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து என்று தெரியும். அப்போ பைதகரஸோட பாவிக்கிறேன். அப்போ செம்பக்கம் OQ வர்க்கம் சமன் OA வர்க்கம் சக QA வர்க்கம், QA வர்க்கம் சக OA வர்க்கம். ஆகவே எங்களுக்கு OQ வர்க்கத்தை காண போறேன். இது 8 வர்க்கம் சக 6 வர்க்கம். 8 வர்க்கத்தின் பெறுமதி 64 சக 36. ஆகவே கூட்டுறன் 100. ஆகவே OQவை நான் காணலாம் 10 சென்டிமீட்டர். வர்க்கமூலம் 100 பெறுமதி 10 சென்டிமீட்டர். இப்போ எங்களுக்கு இதுவும் செங்கோண முக்கோணி OBQ 90 வட்டத்தின் மையத்தை நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. ஆகவே தொடர்ச்சியாக QOBக்கு பைதகரஸோட பாவிக்கிறேன். OBQவுக்கு பைதகரஸோட பாவிக்கிறேன். OQ வர்க்கம் சமன் QB வர்க்கம் சக OB வர்க்கம். எங்களுக்கு OQ 10 சென்டிமீட்டர். ஆகவே 10 வர்க்கம் சமன் QB வர்க்கம் சக வர்க்கமூலம் 19 வர்க்கம். 10 வர்க்கம் உங்களுக்கு தெரியும் 100. நாங்கள் நேரடியாகவே OQவை வர்க்கத்தையே போடலாம். நீங்கள் OQவை காண தேவையில்லை. நாங்கள் நேரடியாக OQ வர்க்கம் 102 கூட போடலாம். OB வர்க்கம் சக வர்க்கமூலம் 19 வர்க்கம் என்ன, வர்க்கமும் வர்க்கமூலமும் நீங்கிடும், இல்லாமல் போய் எங்களுக்கு 19 வருது. 2 பக்கமும் நான் 19 கழிக்கிறேன். ஆகவே QB வர்க்கம் சமன் 81 இருக்கும். எனவே QB இந்த நீளத்தை நான் காணக்கூடியதாக இருக்கும். வர்க்கமூலம் 81 9 சென்டிமீட்டர். இப்போ எனக்கு கேட்டது நான் QR என்ற நீளம் கேட்டிருக்கு. ஆகவே QR என்ற நீளத்தை காண்றதுக்கு நான் என்ன செய்யலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் QB சமன் BR என்று தந்திருக்கு, நடுப்புள்ளி என்று தந்திருக்கு. ஆகவே QB சமன் BR. ஆகவே QR சமன் 10 QB. QB ஏற்கனவே கண்டிருக்கிறோம் 9. ஆகவே 10 9ஆல் பெருக்குங்கோ. ஆகவே QR என்ற நீளம் 18 சென்டிமீட்டராக இருக்கு. ஆகவே QR என்ற நீளம் 18 சென்டிமீட்டர். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு வருவோம். நான் QR என்ற நீளம் 18 சென்டிமீட்டர். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த கணக்கு பார்ப்போம். ஓவை மையமாக ஒரு வட்டத்தில் AB என்பது AB, CD என்பன இரு நான்களாகும். 2 4 என்று தந்திருக்கு.
இந்நான்களின் நடுப்புள்ளிகள் முறையே P, Q ஆகும். நீட்டப்பட்ட AB, DC ஆகிய நான்கள் M சந்திக்கின்றன. POQ, PMQ ஆகியன மிகை நிரப்பு கோணங்கள் என காட்டுக. நீங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ரெண்டு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் மிகை நிரப்பு கோணம் என்று. ரெண்டு கோணங்களை கூட்ட 90 வந்தால் அதை நாங்கள் சொல்லுவோம் நிரப்பு கோணச்சோடி என்று சொல்லுவோம். ஆகவே நாங்கள் இந்த மிகை நிரப்பு கோணம் என்று காட்டுக என்று சொன்னால் எங்களுக்கு விளங்கோணம் அந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டைக்கு எங்களுக்கு 180 பாகை வருது என்று நாங்கள் காட்டணும். ஆகவே இதை நாங்கள் அவதானிக்கிற போது இதில் பார்ப்போம் நாங்கள் நிறுவப்படம். அப்போ நான் எழுதுகிறேன் OPM, இது ஒரு நாட்பகல் OPM சக OQM, அதாவது MQO, PMQ சக POQ, இந்த நாலு கோணத்தையும் நான் கூட்டுறேன். அதாவது இந்த கோணம் சக இந்த கோணம் சக இந்த கோணம் சக இதில் இருக்கிற கோணம், அதாவது OPM சக PMQ சக MQO சக POQ. ஆகவே ஒரு நாட்பக்கல் இந்த நான்கு அகக்கோணங்களையும் கூட்டும் போது எங்களுக்கு 360 பாகை கிடைக்கும். காரணம் நாட்பக்கல் இந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆனால் எங்களுக்கு தெரியும் தேற்றத்தின்படி QOQM என்ற கோணம், அதாவது வட்டத்தின் நான் ஒன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. ஆகவே நான் உடனே போடலாம் OQM 90 பாகை. அவ்வாறே OPM 90 பாகை. இந்த நான் இந்த நடுப்புள்ளி AB என்றது நான், அப்ப நடுப்புள்ளி 90 பாகை. OPBயும் 90 பாகை, அதாவது OPM 90 பாகை. OPB என்றதும், அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டு புயத்தில் இந்த OPB என்ற கோணமும் OPM என்ற கோணமும் ஒரே கோணத்தை தான் குறிக்கும். ரெண்டு புயங்கள்ல இருந்து ஒரு எழுத்து நடுவே உச்சி இருக்க வேணும். ஏற்கனவே நீங்க இதை படிச்சிருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த நாலு கோணங்களையும் கூட்டம் 360 பாகை. அதுல ஒன்று நான் பிரதியிட போறேன். ஆகவே POQ சக, அப்ப நான் இதில் போடுறேன் இது 90 பாகை, இது 90 பாகை. 90 180 பாகை. ரெண்டு பக்கமும் நான் 180 பாகையை கழிக்கிறேன். அப்ப 360 180 போனால் 180 பாகை. ஆகவே POQ சக PMQ சமன் 180 பாகை. எனவே நான் உடனே சொல்லலாம் POQ, PMQ மிகை நிரப்பு கோணங்கள். ஆகவே POQ, PMQ என்பன மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். நாங்கள் ஆகவே POQ சக PMQ ஆகியன மிகை நிரப்பு கோணங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு வருவோம். ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ABABC ஆகிய நான்களின் நடுப்புள்ளிகள் P, Q ஆகும். POQ சமன் BAC சக ACB என்று காட்ட சொல்லி இருக்கு. ஆகவே நாங்கள் இது எவ்வாறு நிறுவ என்று பார்ப்போம். நான் முதல்ல பார்க்க போறேன். எங்களுக்கு தெரியும் இந்த நாட்பக்கலின் அகக்கோணங்கள் நான்கின்றையும் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப நிறுவ போறேன். அப்ப நான் எழுதுறேன் OPB சக PBQ சக BQO சக POQ, இந்த நாளையும் கூட்டம் 360 பாகை. காரணம் நாட்பக்கலின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆனா ஏற்கனவே இந்த கோணம் 90 தெரியும். நான் இந்த நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோணம் அந்த நாளுக்கு செங்குத்து. ஆகவே நாங்கள் உடனே சொல்லலாம் OQB 90 பாகை. அவ்வாறே OPBயும் 90 பாகை. காரணம் நான் இந்த நடுப்புள்ளியையும் வட்டத்தின் மையத்தையும் இணைக்கிற கோடு அந்த நாளுக்கு செங்குத்து. ஆகவே இதில் ஒன்று நான் பிரதியிடுறேன். ஆகவே நான் போடுறேன் OPBக்கு பதிலாக 90, அதாவது OQBக்கு பதிலாக 90. ஆகவே ரெண்டும் 90 90 180 பாகை. ரெண்டு பக்கம் 180 கழிக்கிறேன். அப்ப 360 180 போனால் 180 பாகை. ஆகவே POQ சக PBQ சமன் எங்களுக்கு தெரியும் 180 பாகை. ஆனால் எங்களுக்கு தெரியும் அடுத்தது வருவோம் ஒரு முக்கோணியின் அகக்கோணங்கள் மூன்றின் கூட்டுத்தொகை 180 பாகை. அதை நான் போடுறேன் BAC சக ACB சக PBQ சமன் 180 பாகை. அப்ப இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டும் போது 180 பாகை, இந்த மூன்று கோணத்தையும் கூட்டும் போது 180 பாகை கிடைக்குது. ஆகவே இந்த ரெண்டு கோணமும் இந்த மூன்று கோணத்துக்கும் சமன். ஏற்கனவே வெளிப்பட உண்மை என்ற பகுதியில் படிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு கோணமும் முக்கோண இந்த கோணங்கள் கூட்டுது. ஆகவே POQ சக PBQ சமன் BAC சக ACB சக PBQ. காரணம் வெளிப்பட உண்மை. இப்ப ரெண்டு பக்கமும் நான் PBQ பொதுவாக இருக்கு. ஆகவே ரெண்டு பக்கமும் நான் PBQ கழிக்கிறேன். ஆகவே இரு பக்கமும் PBQ கழிக்கிறேன். வெளிப்பட உண்மை. ரெண்டு பக்கமும் சமகணியத்தை கழிக்கலாம். ஆகவே POQ சமன் BAC சக ACB ஆக இருக்கு. ஆகவே நிறுவிட்டேன்.
தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பகுதிக்கு வருவோம். முக்கோணி ஏபிசியில் ஏகம பிகம சி ஆகிய புள்ளிகள் ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் மீது அமைந்துள்ளன. பிசியின் நடுப்புள்ளி எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. கோடு எக்ஸோவின் மீது ஓ அமையுமாயின் ஏபி சமன் ஏசி என காட்டுக. அப்ப எங்களுக்கு பார்த்த உடனே யோசிக்கணும், இந்த ரெண்டு பக்கமும் சமன் என்று காட்டுறதுக்கு என்ன செய்யலாம்? ஒருங்கிசைவை பயன்படுத்த போறேன். ஆகவே நான் இதில் பார்க்க போறேன் நிறுவல். அப்ப OXB என்றது 90 பாகை. காரணம் வட்டத்தின் மைய நானின் நடுப்புள்ளியையும் மையத்தையும் இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. அதே போல OXCயும் அந்த எவ்வளவாக இருக்கும்? 90 பாகை. ஆகவே OXBயும் OXCயும் என்னவாக இருக்கு? சமனாக இருக்கு. அடுத்தது நாங்கள் வருவோம். OXBயும் OXBயும் சமன், வெளிப்பட உண்மை. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம் AXC ABX ஆகிய ரெண்டு முக்கோணியையும் எடுக்கிறேன். அப்ப ரெண்டு முக்கோணியையும் எடுத்தால் எங்களுக்கு தெரியும் CX சமன் XB. CB இந்த நடுப்புள்ளி X என்று போடலாம் அல்லது தரவென்று போடலாம். படத்தில் வந்திருக்கபடியா தரவென்று போடுறேன். அடுத்தது போட போறேன் கவனிங்க. AXB சமன் AXC நாங்கள் மேலே நிறுவிட்டோம். அடுத்தது நான் போட போறேன் AX சமன் AX ரெண்டு முக்கோணிக்கும் பொது பக்கமாக இருக்கு. ஆகவே முக்கோணி ACXம் முக்கோணி ABXம் ஒருங்கி செய்து பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கி செய்கிறபடியால் உடனே நாங்கள் சொல்லலாம் AC சமன் AB, AC சமன் AB. காரணம் முக்கோணிகள் ஒருங்கி செய்வதால் அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமன், ஒத்த பக்கங்கள் சமனாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்குக்கு நாங்கள் வருவோம். AB என்பது ஓவை மையமாக உடைய ஒரு வட்டத்தின் நான் ஆகும். அதன் நடுப்புள்ளி C ஆகும். நீட்டப்பட்ட OC ஆனது வட்டத்தை D சந்திக்குது. AD சமன் DB என காட்ட சொல்லி இருக்கு. அப்ப நான் உடனே இதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று வரைய போறேன். ADயையும் அதாவது ADயையும் BDயையும் இணைக்கிறேன். இது ரெண்டையும் இணைக்கிறேன். இப்ப ரெண்டு முக்கோணி வந்துட்டு ஒருங்கிசைவை நான் பயன்படுத்த போறேன். ஆகவே நான் உடனே எழுதுறேன். பாருங்க, இதுல நிறுவல் எழுத போறேன் OCA. அப்ப இது எங்களுக்கு தெரியும் செங்குத்து. அப்ப இந்த ரெண்டும் தெரியும் வட்டத்தின் மையத்தை நானின் நடுப்புள்ளியை இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்து. அதை நாங்கள் நேரடியாக பாவிக்கலாம் அல்லது இப்படி நான் காட்டலாம். ஆகவே OCA சமன் 90 பாகை, OCB சமன் 90 பாகை. வட்டம் ஒன்றின் நான் ஒன்றின் நடுப்புள்ளியை மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும். ஆகவே நான் இப்ப OCAயும் OCBயும் சமன். ஆகவே இது ரெண்டும் சமனாக இருக்கும். அதே போல ஒரு கோணம் 90 பாகை என்றபடியால் இது சமன் இது சமன் எல்லாமே செங்கோணம். அப்ப இந்த ரெண்டு கோணமும் நாங்கள் சமன் என்று சொல்லலாம். ACDயும் BCDயும் சமன். ரெண்டு நேர்கோடுகள் இடப்பட்டது ஒரு கோணம் செங்கோணம் என்றால் எல்லா கோணமுமே செங்கோணங்கள். ஆகவே நாங்கள் இதை பயன்படுத்தி முக்கோணி ரெண்டு எடுக்கிறேன், வெளிப்பட உண்மை. இதை முக்கோணி எடுக்கிறேன், ACDயும் DBCயையும் எடுக்கிறேன், DBCயும். அதுல நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் AC சமன் CB. காரணம் ABயின் நடுப்புள்ளி C என்று சொல்லலாம். ஆனால் படத்தில் மார்க் பண்ணினபடியா நாங்கள் தரவென்று போடலாம். அடுத்தது போட போறேன் இந்த கோணத்தை, அதாவது ACDயும் DCBயும் சமன், அதாவது செங்குத்து என்றபடியா ரெண்டு கோணமும் சமன். அதாவது OD செங்குத்து AB ஆக இருக்கும். DC சமன் DC பொது பக்கம், அதாவது DC ரெண்டு முக்கோணிக்கும் பொது பக்கமாக இருக்கு. ஆகவே ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ய போது பக்கம் கோணம் பக்கம் என்றதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செங்குத்துன்றது வரும். ஆகவே OD செங்குத்து AB, அதில் செங்குத்துன்ற கட்டாயம் போடணும். ஆகவே OD செங்குத்து AB. அடுத்த DC சமன் DC பொது பக்கம். ஆகவே முக்கோணி ACDயும் முக்கோணி BCDயும் ஒருங்கி செய்து பக்கம் கோணம் பக்கம் என்ற ரீதியில் ஒருங்கி செய்து. அப்போ ஒருங்கி செய்வதால ADயும் DBயும் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். ரெண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்வதால் ஒத்த உறுப்புகள் சமன். ஆகவே இதை வச்சு நாங்கள் நிறுவக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் இதுவரை இவ்வளவு நேரமும் வட்டத்தின் நான்கள் என்னும் பகுதியை நாங்கள் படிச்சிருக்கிறோம். வட்டத்தின் நானின் ஒரு தேட்டம் படிச்சிருக்கிறோம். அதாவது நான் ஒன்றின் நடுப்புள்ளிய மையத்தோடு இணைக்கிற கோடு அந்த நானுக்கு செங்குத்தாகும் என்னும் தேற்றத்தை நாங்கள் முழுமையாக நிறுவி அதை பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு கணக்கில் பிரயோகிக்கலாம் என்றதையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே மாணவர்களை தொடர்ச்சியாக இதில் புத்தகத்தில் இருக்கிற பயிற்சியையும் முழுமையாக செய்வதன் மூலம் இந்த தேற்றத்தை நீங்கள் பூரணப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி மீண்டும் நாங்கள் இந்த தேற்றத்தின் மறுதலை தேற்றத்தை மீண்டும் ஒரு வகுப்பில் நாங்கள் அடுத்த வகுப்பில் கற்கலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.